18/12/2022 அன்னைக்கு தான் நம்ம இருமுடி கட்டி கிளம்பணும். காலையில 8 மணிக்கெல்லாம் இருமுடி கட்ட தொடங்கிட்டோம். ஒரு மண்டலம் கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை மனசுல ஏத்திக்கிட்டு அவனுக்கான நெய் தேங்காய் கொண்டு போகணும் அப்படிங்கிற முழுமையான பக்தியோட சிரத்தையோட நம்ம ஐயப்பமார்கள் இருமுடி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு இருமுடி கட்டுனேன். இருமுடி கட்டுகிற நாள் அன்னைக்கு காலையில பூஜை பண்ணிட்டு வந்து எந்தவித உணவும் எடுத்துக்காம வெறும் வயிற்றோட இருமுடி கட்டி நம்ம ஐயப்பமார்கள் புறப்பட தயாராக. ஒவ்வொரு வருடம் போலவே இந்த வருடமும் எனது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்க அனுமதியோட சபரிமலைக்கான பயண புறப்பாடுக்கு இருமுடி கட்டுறதுக்கு உட்கார்ந்தேன். இந்த 37 வருடமும் உன்னை நினைச்சு உன்னை வாழ்வியலா கொண்டு நீ கத்துத்தர எல்லா விஷயத்தையுமே மனசால ஏற்றுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க நான் நம்புறேன். இதை அப்படியே கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவனை மனசார வேண்டிக்கிட்டு முத்திரைக்காயில நெய்யை நிரப்ப தொடங்கினேன். நெய்யை நிரப்பும் போது வேண்டுதலை வச்சுக்கிட்டு நெய் நிரப்பணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளே ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்கிறோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அந்த நெய்யை நிரப்பும் போது உள்ள ஐயப்பன் உட்காந்து மனசு குளிர்வார் அப்படிங்கிறது உண்மை. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விபத்து ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் என் தந்தை. எப்படியாவது அவரை பூரண நலத்தோடு மீட்டுக்கூடு ஐயப்பா, அவர் கையால உனக்கு நெய் அபிஷேகம் பண்றதுக்கு நெய் தேங்காய் நிரப்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு அவர் கையால நெய்யை நிரப்ப வச்சுட்டாங்க. என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பின்பலமா இருக்கிற என்னுடைய பேக் போன் முதுகெலும்பு என்னுடைய மனைவி அவங்க கையால நெய் நிரப்பி ஐயப்பனை கொண்டு போய் சேர்க்கிறது என்னுடைய பாக்கியமா கருதுறேன். சபரிமலையில மாசு ஏற்படுத்தாத வகையில பிளாஸ்டிக் இல்லாம பேப்பரை கொண்டு பிரசாத பாக்கெட் தயார் பண்ணி அதை தான் என்னுடைய இருமுடியில வச்சு கொண்டு போனேன். நெய் தேங்காய் பிரசாத பொருட்களோட முன்முடி கட்டி முடிச்சாச்சு. அடுத்து பின்முடி தான். குருசாமியினுடைய இருமுடி அப்படிங்கிறதுனால என்னோட பயணிக்க போற ஐயப்ப பக்தர்களுடைய குடும்பத்தினர் அவர்கள் மனசார வச்சுட்டு இருந்த வேண்டுதல்களை மனசுல வச்சுக்கிட்டு அரிசியும் அதோட சேர்த்து காணிக்கையும் கொண்டு இருமுடியில நிரப்ப என்னுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அரிசியும் காணிக்கையும் சேர்த்து நிரப்ப பின்முடி தயாராக. முன்முடியும் பின்முடியும் ஒரு சேர கட்டப்பட்டு இருமுடி தயாராயிடுச்சு. இனி இதை தலையில் ஏந்தி கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வது ஒண்ணுதான் என்னுடைய கடமை. கட்டு நிறைச்சி கட்டு தலையில ஏற்றி தீபாராதனை முடிச்ச உடனே என்னுடைய உடல் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு இது ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் நடக்கும். நான் இருமுடி தலையில எழுந்துற உடனே என் உடம்பு கட்டுப்பாட்டில் இருக்காது. கருப்பன் ஆட்கொண்டுடுவாரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த முறை என்னமோ அவர் ஆட்கொண்டது எனக்கு காணொலியா கிடைச்சது. அதையும் நீங்க இணைச்சிருக்கேன் பாருங்க. என்ன அவர் வந்துட்டு போனார்னா குரல் எல்லாம் அப்படியே தழுத்து உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடும். காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி மயக்க நிலை கொண்டு போயிடும். அதனால அப்படியே தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு வந்து இருமுடி இறக்கி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு தெளிவாகவே ஆகும். இது ஒவ்வொரு வருஷமும் இந்த நடைமுறை தான் நடந்துக்கிட்டு.
எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சாயந்தரம் 4 மணி வாக்கில் கிளம்பி போற வழியில ஒரு இடத்துல புகைப்படம் எடுத்துக்கிட்டு அப்படியே சபரிமலை நோக்கி பயணிக்கிறோம். சாமி ஐயப்பன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் பண்ணாரு, சாமி ஐயப்பன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் பண்ணான்னு சொல்லி ஐயப்ப பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லி அவங்களுடைய மகிழ்ச்சியும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் ஐயனுடைய அற்புதத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படியே வாகனம் சபரிமலை நோக்கி பயணப்பட்டு இருந்துச்சு. நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க சபரிமலைக்கு போகலாம். அசதியில படுத்து அப்படியே காலையில எழுந்தா வண்டி கேரளால இருக்கு. நாம இப்போ எரிமேலி நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். எரிமேலி போற வழியெல்லாம் சாலை நெடுங்களும் அருமையா இருக்கும். அந்த சூழல் நாம கேரளாவுக்கு பயணிக்கும் போது நம்ம இங்க பரபரப்பா ஓடிட்டு இருந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து நாம கொஞ்சம் தூரமா போய் இந்த சாலை ஓரங்கள்ல பயணிக்கும் போது நம்மளுடைய மனசு அப்படியே லேசா மாறும். இயற்கையை விட வேற அழகான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இப்படி பயணம் போகும்போது நம்மளால உணர முடியும். நமக்குள்ள எத்தகைய மன அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த பயணத்தின் வாயிலா அது எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல காத்தோட காத்தா கரைஞ்சு போகிறத நம்மளால உணர முடியும். அவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே அப்படியே பாருங்களேன். நீங்களும் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு எரிமேலி சேர்ந்துட்டோம். இனி எரிமேலியில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க. மணிகண்டன் புலிப்பாலை சேகரிக்க சென்றபோது வழியில் எதிர்த்த மகிழ்ச்சியை வதம் செய்த இடம்தான் எருமை கொல்லி என்று அழைக்கப்பட்ட எரிமேலி. பின் வந்த காலத்துல மணிகண்டனுக்கு அப்புறம் அவதரித்த ஐயப்பன் அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய கொள்ளைக்கூட்ட நிகழ்வுல சபரிமலையில இருந்த மணிகண்டனுடைய சிலை களவாடப்பட்டப்போ மணிகண்டனே மறுபடியும் அவதாரம் எடுத்து ஐயப்பனா படைகளை திரட்டி கொண்டு தலப்பாறை மலையில் இருந்த அந்த கொள்ளக்கூட்ட தலைவனை அழித்து ஒழித்து அந்த சிலையை மறுபடியும் சபரிமலையில் கொண்டு வைத்ததாக அப்படி ஜெயிச்ச அந்த தருணத்தை அந்த படை பரிவாரங்களோடு கொண்டாடி ஆயுதங்கள் ஏந்த வண்ணப்பொடிகள் தூவிட்டு அவங்க செஞ்ச அந்த பேட்டை துள்ளலை தான் இன்னைக்கும் நினைவு கூற விதமாக நாம் செஞ்சுக்கிட்டோம். அப்படி இருந்த அந்த தலப்பாறை மலையினுடைய சின்ன பகுதி தான் இப்போது சேகரித்து வச்சுருக்காங்க. இது எரிமேலில் இருக்கிற
வாவர் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற தர்மசாஸ்தா அந்த ஆலயத்திற்கு எதிர்த்தாப்புல இந்த கல்லை வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா நீங்கள் ஏழ்மேலி தலப்பாறை மலையினுடைய முகடு கல்லை பார்க்க. ஒவ்வொரு வருஷம் மலைக்கு போகிற கன்னிசாமி இங்கே வந்து வண்ணப்பொடிகள் தூவி ஜாதி, மதம், மொழி, இனம், ஏழை, பணக்கார எந்த விதமான பாகுபாடும் எல்லாத்தையும் துறந்து சமநிலையோட சமய வேறுபாடுகள் அற்று இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தர்மசாஸ்தா கோவிலில் வண்ணப்பொடிகள் அப்படியே நடந்து வாவருடைய சமாதி அவரையும் அந்த பள்ளியும் அங்கிருந்து வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய ஆலயத்தில் இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அங்கே நம்ம வாங்குகிற அந்த சரங்கள், நம்ம கையில் வச்சிருக்கிற அந்த ஆயுதம், இது எல்லாமே ஒரு நினைவு கூறும். அவங்க சண்டையிட்டு ஜெயிச்சு வென்று வந்ததுக்கு அப்புறமா வெற்றி கலைப்பில் அவங்க செஞ்ச விஷயங்களை தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு அதை அந்த நினைவை இன்னும் போற்றி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அங்கிருந்து வந்து சரணங்குத்தி அப்படின்னு நம்ம நீலிமலையில் அழைக்கப்படுற இடத்துல தான் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் போட்டு வந்து மணிகண்டனை பார்த்ததா சொல்றாங்க. அதனால தான் நம்ம சரங்குத்திலேயே அந்த சரங்களை குத்தி விட்டு வருகிறோம். இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். மணிகண்டன் காலத்துல எப்படி இஸ்லாமியர்கள் வந்தாங்க, அவங்க எப்படி இந்த வரலாற்றுக்குள்ள வந்தாங்க? மணிகண்டன் காலம் வேற, ஐயப்பன் காலம் வேற. வாவரினுடைய வரலாறும் வாவர் வந்து இந்த சபரிமலை வழிபாட்டுக்குள்ள வந்ததும் மணிகண்டன் காலத்துல கிடையாது, அது ஐயப்பனுடைய காலம். இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால வேறுபாடுகள் நமக்கு இல்லாம நாம இந்த பண்பட்ட இந்த வழிபாட்டு முறையை மிகவும் நேசிச்சு பண்ண முடியும். சபரிமலைக்கு ஒவ்வொரு வருடமும் வருகிற கன்னிசாமிகள் வண்ணப்பொடிகளை தூவி ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சரங்களை ஏந்திக்கிட்டு சாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம்னு கோஷம் போட்டுக்கிட்டு தர்மசாஸ்தாவை வழிபட்டுட்டு அவருடைய நண்பரான இஸ்லாமிய சகோதரர் வாவர்களுடைய சமாதியை வழிபட்டுட்டு அங்கிருந்து அப்படியே நடனம் ஆடிக்கிட்டே வந்து தர்மசாஸ்தாவினுடைய ஆலயத்தில் குளியலை போட்டுட்டு போய் அவரை வழிபட்டுட்டு வந்து தன்னுடைய சபரிமலை பயணத்தை தொடர்வார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், சின்ன வயசு பெரிய வயசு, சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரர்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான சாதிய பாகுபாடும் வண்ணக்கூடிய தூணா நீ என்ன வண்ணமோ அதே வண்ணம் தான் நானும் அப்படின்னு உலகத்துக்கு முடிச்சுட்டு அப்படியே தர்மசாஸ்தா. இதற்கு மேலாக நம்ம உள்ள போய் காட்சிப்படுத்த முடியாது. இந்த அளவிலேயே சாஸ்தாவை வணங்கிட்டு நிலக்கல் நோக்கி பயணப்பட்டோம். வழி முழுக்க ரொம்ப பசுமையா அழகா இருக்கும். நாம நிலக்கல்ல என்ட்ரு ஆன உடனே சிவபெருமானுடைய சிலைய உருவமா கொண்ட அந்த தோரண வாயில் நம்மளை வரவேற்கும். அதுல நீல நிறத்துல அருமையா ஜொலிப்பாரு சிவபெருமான். அதை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த பக்கவாட்டு சாலையில ஏறி நம்ம மேல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா பார்க்கிங், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா பார்க்கிங் இருக்கும்.
ஒருவேளை எல்லா பார்க்கிங்கும் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா பொதுவான ஒரு பார்க்கிங்கும் இருக்கும். நாம வந்து போன வருஷம் அன்னதானம் பண்ணோம் இல்லையா, அது வந்து 14வது பார்க்கிங்ல பண்ணோம். இட வசதியும் சரி தண்ணீர் வசதியும் நல்லா இருந்ததுனால இந்த வருஷமும் 14வது பார்க்கிங் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வேக வேகமா எல்லா வேலைகளும் செய்து அன்னதானத்தை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து போய் ஐயப்பனை பார்க்க போறோம். அதனால ரொம்ப தீவிரமா அந்த வேலை இறங்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். போன வருஷத்தை போலவே இந்த வருஷமும் சமையல்ல குமார் மாஸ்டர் பட்டையை கிளப்பிட்டாரு. நம்ம கூட பயணிச்ச ஐயப்ப பக்தர்களும் ஒன்று சேர்ந்து காய்கறி நறுக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே பகிர்ந்து செஞ்சு நிலக்கல்ல அன்னதானத்தை மிக மிக சிறப்பாக செஞ்சோம். நிலக்கல்ல மட்டும் இல்லை, பழனிலையும் சிறப்பாக செஞ்சோம். நிறைய சாமிமார்கள் மனதார வாழ்த்திட்டு போனாங்க. அந்த முழு காணொலியும் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தந்திருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அன்னதானத்தை முடிச்சுட்டு மாலை சரியா ஒரு 7 மணி வாக்குல அங்கிருந்து பஸ் பிடிச்சி நம்ம வந்து பம்பாக்கு பயணப்பட்டோம். பம்பால பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்துச்சு. நிறைய கூட்டம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஆனாலும் கூட்டம் மேலே ஏறிடுமோ கீழே இருக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே வேக வேகமா குளிச்சுட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு குளிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே ஏற தொடங்கினோம். பம்பாவில இருந்து மேலே ஏறும் போதே கயிறு கட்டி தடுத்து நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் மேலே அனுப்பிட்டு இருந்தாங்க. மேலே ஏறுவதற்கு ரொம்ப கடினப்பட்டு நின்று அப்படி தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு. மேலே ஏறணும்னு நீங்கள் பார்க்குற காட்சி இங்கே தான் மணிகண்டனை பந்தலராஜா கண்டெடுத்தார். அந்த நினைவாக தான் இங்கே சிலை வச்சுருக்காங்க. ஏதோ சிலை வச்சுருக்காங்கன்னு நினச்சிருப்போம், அது கிடையாது. இங்கே தான் மணிகண்டனை பந்தலராஜா கண்டெடுத்தார். கன்னிமூல கணபதியை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் வழி இருக்குது மேலே ஏறுறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் மட்டுமே மக்களை நிறுத்தி அனுப்பிட்டு இருந்தாங்க. பார்க்குறீங்க எவ்வளோ கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. இவங்க நிறுத்தி அனுப்புனாங்க. இந்த பாதையெல்லாம் பாருங்களேன் காலியாகவே இருக்கு. ஆனாலும் நிறுத்தி அனுப்புறதுனால கூட்டம் வந்து ஒரே பக்கமாக ஏறின மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக தேங்கி இருந்த கூட்டத்தில் நீச்சல் அடித்து மேலே கன்னிமூல கணபதிக்கு வந்து விடலைக்காய் உடைச்சிட்டு கன்னிமூல கணபதியையும் நாகராஜ பிரபுவையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கன்னிமூல கணபதியை தாண்டின உடனே கயிறு கட்டி எல்லாருமே ஒரு பக்கமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் போனால் தான் அதான் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடம் சென்டர். போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவுக்கு கெடுபிடிலாம் இல்லை. டிக்கெட் என்ன போட்டிருக்கோன்னு பார்க்குறாங்க. சில பேருக்கு ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, ஒரு சில பேருக்கு ஐடி ப்ரூஃப்லாம் கேட்கல. அதை பார்த்துட்டு உடனே அனுப்பிச்சி விட்டுறாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட ஆன்லைன் டிக்கெட் இல்லைனாலும் அங்கேயே ஸ்பாட் புக்கிங் போட்டு நம்மளை அனுப்பி விட்றாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து ஆன்லைன் டிக்கெட்னால இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப இலகுவாகவே கடந்து போக முடிஞ்சிச்சு. நம்மளும் கடந்து வந்துட்டோம். அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா நமது வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டோலி ஸ்டேஷன். இங்கேருந்து தான் வந்து சன்னிதானம் வரைக்கும் டோலியில் தூக்கிட்டு போவாங்க. வயசானவங்க உடம்பு முடியாதவங்கெல்லாம் போய் ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னா 4 பேர் உங்களை சுமந்துக்கிட்டு போய் மேலே ஐயப்பனை காமிச்சு திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு கணிசமான தொகை வாங்கிட்டு இருக்காங்க. 2000 5000 வரைக்கும் அந்த தொகை. அதை கடந்து போனோம்னா நம்மளுடைய இடது பக்கம் பந்தலராஜா வந்து உட்காந்துருப்பாரு. அந்த பந்தலராஜா குடில் இருக்கு பாருங்க, இதுதான் பந்தலராஜா குடில். இதையும் கடந்து பந்தலராஜாவுடைய வாரிசுகள் யாருன்னா இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம அதை கடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே கடந்து போகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து பாதுகாப்பு சோதனை செக்யூரிட்டி செக்லாம் அதை பண்ணிட்டு இந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதை கடந்து போனால் தான் நம்ம நீலிமலை ஏற்றத்தினுடைய தொடக்கத்தையே நம்ம அடைய முடியும். சபரிமலை பயணத்தில் சின்ன பாதையில் செங்குத்தான மலைகளில் ஒன்றா இந்த நீலிமலை வந்து கருதப்படுது. நீலிமலை ஏற்றம்
சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா, தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் அப்படின்னு வீரமணி ஐயா பாடியிருப்பாரு. அதே மாதிரி பாடிக்கிட்டே சரணம் சொல்லிக்கிட்டே அந்த நீலிமலையை ஏற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஊனம் என் உடம்புல இருந்தாலும் மனசுல இல்லடா மணிகண்டா, உன்னை நான் பார்க்க வரேன்னு சொல்லி எவ்வளவு அழகா நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்க அந்த சாமி. அப்படியே அவரை பார்க்கும்போது மணிகண்டனை நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. அவரை வணங்கிட்டு தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கும். இது நீலிமலை பாட்டம். இப்ப நம்ம வந்து 2வது ஷெல்டர்ல இருக்கோம். நாம இன்னும் 16 ஷெல்டர் நடக்க வேண்டியிருக்கு. ஒட்டு மொத்தமா இந்த நீலிமலையில 18 ஷெல்டர். 18ஐயும் தாண்டிட்டோம் அப்படின்னா சமதளமா இருக்கும். ரொம்ப நம்ம இலகுவா நடந்து போயிட முடியும். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல நிறைய பக்தர்களை இந்த நீலிமலை ஏற அனுமதிக்கல. ஏன்னா மூச்சு வாங்கும், நிறைய சிக்கல் வரும்னு சொல்லிட்டு அனுமதிக்கல. அதுக்கு பதிலாக நம்மளை வந்து கழுத பாதையில தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த பாதையை மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க, நிறைய புதுப்பித்தல் பண்ணியிருக்காங்க. அறிவராசனம் பாட போற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்பாச்சி மேடு வந்துட்டோம். அப்பாச்சி மேடுனுடைய தொடக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாதை வந்து 2 பக்கமா அழகா பண்ணியிருக்காங்க. படியா ஒரு பக்கமாகவும் ஒரு பக்கம் வந்து சருவலான பாதையாகவும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியா செஞ்சிருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து ஷெல்டர்லாம் தாண்டி நாம வந்து சபரி பீடமும் சரங்குத்தியும் அடைஞ்சிட்டோம். இந்த வருஷம் நம்ம கூட 5-18 இல்லாம 5 கன்னிசாமிகளும் பயணப்பட்டாங்க. அந்த கன்னிசாமிகள்ல ஒருவர் தான் குமரதாஸ் அவர்கள். அவர் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. லண்டனை சேர்ந்தவர். நம்மளுடைய காணொளிகள்லாம் பார்த்து நம்ம தொடர்பு கொண்டு நம்ம கூட பயணம் பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் கொண்டு நம்ம கூட பயணப்பட்டிருக்காரு. இது அவரினுடைய 1ஆம் ஆண்டு சபரிமலை பயணம். சாமி சாமி இங்க குத்துங்க. குத்துங்க அவ்வளோ குத்துங்க. சாமியே சரணமையப்பா. நம்முடைய சப்ஸ்கிரைபர் குமரதாஸ் சாமியினுடைய அவருடைய சபரிமலை பயணம் அந்த அனுபவம் வந்து தனியாக ஒரு காணொளி உருவாயிட்டு இருக்கு. வெகு விரைவில் அதை பதிவிடுறேன், பாருங்க. நம்ம ஏறும்போது அறிவராசனம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற கூட்டத்தை தாண்டி நம்ம போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் காத்திருக்கிறோம், எல்லாம் அவன் செயல். அறிவராசனம் பாடி நடைய அடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா நம்ம இருமுடியோட 18ஆம் படி ஏறிடலாம். ஆனா இருமுடியோட ஐயப்பனை பார்க்க முடியாது. அந்த காரணத்தினால அப்படியே ஒரு இடத்துல தங்கிட்டோம். இப்ப காலையில ஆயிடுச்சு. ஐயப்பனை பார்க்க காத்துக்கிட்டு இருக்க பல லட்சம் கண்கள்ல நம்ம கண்ணும் இருக்கு. அவனை பார்க்கிற அந்த நொடிக்காக அவனுடைய 18ஆம் படிக்கு கீழவே காத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருடங்கள் கடந்தாலும் எத்தனை முறை அவனை பார்த்தாலும் மனசுக்குள்ள அப்படியே ரீங்காரம் இட்டுக்கிட்டு இருக்க அந்த இசை மாதிரி நம்மள அப்படியே லயிக்க வச்சிருவான். அவனை பார்க்கிற அந்த ஒவ்வொரு நொடியும் நம்மள வேற எதுவுமே யோசிக்க வைக்காம கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டுமே ஊத்தும். இத உண்மையா அவனை நேசிக்கிற ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் உணர முடியும். அடியேனும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. அரையடி சிலையிலே அகிலமும் மயங்குது, ஹரிகர சுதனிடம் உயிரெல்லாம் உருகுது.
ஐயனை கண்டதும் ஞானம் பிறக்க, ஞானம் பிறக்கையில் சக்தி பிறக்க, சரண கோஷம் மெல்ல எழுந்து வருதே, சரணமலையில் சாமி இதயம் சுகமே. இந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி மனசு லேசாச்சு, ஐயப்பனுடைய தரிசனம் கிடைச்சாச்சு. அவ்வளவுதான். எல்லாரும் உட்கார்ந்து கற்பூரம் ஏத்தி இருமுடிய பிரிக்க தொடங்கிட்டோம். அவனுக்காக கொண்டு வந்த நெய்யில அவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக. பொழுதும் விடிஞ்சிருச்சு. ஐயப்பனுக்கான நெய் அபிஷேகமும் செய்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன, மஞ்சமாதா கோவிலுக்கு போய் அந்த அம்மாவை மனசார வணங்கிட்டு கன்னிசாமிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம கன்னிசாமிகளை செய்ய வச்சுட்டு வன தேவதைகளையும் பூதகணங்களையும் நவ கிரகங்களையும் நாம வணங்கிட்டோம். இப்ப அடுத்து நாம போக போறது எங்க தெரியுமா? ஐயப்பனுடைய ஜீவ சமாதிக்கு. என்ன சாமி சொல்றீங்க, ஐயப்பனுக்கு ஜீவ சமாதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிகண்டன் வேற ஐயப்பன் வேறன்னு நான் ஏற்கனவே போன பாகத்துல சொல்லியிருந்தேன். பந்தரராஜா கண்டெடுத்த மணிகண்டனுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம எல்லாருமே பல படங்கள்லையும் பல கதைகள்லையும் படிச்சிருப்போம். அதுல நிறைய புரிதல் இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துல சபரிமலையில இருந்த மணிகண்டனுடைய சிலை கொள்ளையர்களால களவாடப்படுது. அதை மீட்டு கொண்டு வர மணிகண்டனே மனித உருவில ஐயப்பனா அவதாரம் எடுத்து போய் தன்னுடைய படை தளபதிகளா கருப்பசாமி, கடுத்தசாமி, வாவர் என ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு போய் அந்த கொள்ளையனை சண்டையிட்டு வென்று தலைப்பாறை மலையில் இருந்த அந்த மலையை பொடி பொடியா செதற விட்டு மணிகண்டனுடைய சிலையை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் சபரிமலையில பிரதிஷ்டை செய்யறாரு. பிரதிஷ்டை செஞ்சதோட இல்லாம மஞ்சமாதா கோவிலுக்கு பின்னாடி வந்து தானும் ஜீவசமாதி அடைஞ்சு தன்னுடைய உயிரை அந்த மணிகண்டன் சிலையோட கலக்கிறாரு. அந்த ஜீவசமாதி தான் இன்றளவும் மணி மண்டபமாக பாதுகாக்கப்படுது. அந்த மண்டபத்துக்குள்ள எப்பவும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எப்போ போனாலும் பார்க்க முடியும். அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம முன்னோர்களுக்கு நாம அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கொட்டு வழிபாடு செய்யறோம். அந்த கொட்டு வழிபாடை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயப்பனுக்கு ஒரு வெடலக்காயை உடைச்சு, நான் உன்னை பார்த்துட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் ஐயப்பா அப்படின்னு சொல்ற விதமா ஒரு காயை உடைச்சிட்டு மனசுக்குள்ளேயே போய் வரவா சாமி, போய் வரவா சாமி, போய் வரவா சாமி, போய் வரவா சாமி அப்படின்னு அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைய நடுக்காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தா நம்ம மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு மனநிலையில பிரியணுமா வேண்டாமா, பிரியணுமா வேண்டாமான்னு மனசு அப்படியே கடந்து தவிக்கிற அந்த தவிப்போட அவனை பிரிஞ்சு நடந்து போகும்போது இரண்டாவது முறையா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்க்கையில ஒரு முறையாவது சபரிமலைக்கு வரணும், அந்த மண்ணை மிதிக்கணும், அந்த மணிகண்டனை பார்க்கணும். இது தன்னுடைய வாழ்வியல முற்றும் முழுதா மாற்றக்கூடிய ஒரு விரத முறை.
இதை கடைபிடிக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசும் தன்னுடைய உடம்பும் லேசாகும், தான் நினைச்சது எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறது ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப மேல வச்சிருக்கிற முழுமையான நம்பிக்கையை காட்டும். நீங்களும் இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா சபரிமலைக்கு பயணப்படுங்க. சுவாமி சரணம். ஐயப்ப தரிசனம் சிறப்பாக பார்த்தாச்சு. பெரிய அளவு கூட்டம் இல்லை. நாங்கள் ஏறும்போது கொஞ்சம் தான் இருந்தது. சாமி தரிசனம் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கூட்டம் பாருங்கள், வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க இன்னும் ஐயப்பனை பார்க்கறதுக்கு. 18ஆம் தேதி காலியாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வரும்போது கொஞ்சம் கூட்டம் ஏறி இருந்தது. நாங்கள் நிலக்கல்ல அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் தான் ஏறினோம். நைட்டு வரத்துக்குள்ளேயே வந்து நட மூடிட்டாங்க. ஒரு ஐயப்ப பக்தர் உயிருக்கு ஆபத்தான இருக்கார், கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விசேஷத்தை கேட்டுகிட்டே இருக்க முடியும். மூச்சு திணறல் ஏற்பட்டால் அந்த மாதிரி கூட்டிகிட்டு ஓடுவாங்க. இந்த பக்தர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஐயப்பன் பார்த்துக்கிறோம். நாங்கள் ஏறி ரொம்ப இது பண்ணதில் கூட்ட நெருக்கடி அதிகமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நட மூடிட்டாங்க. 11:30 மணி ஆயிடுச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் வெளியே தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு 4 மணிக்கு தான் இந்த போய் சாமி தரிசனம் பார்த்தோம். அருமையான தரிசனம், சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் இருந்தாலும், உங்களை ஐயப்பனை பார்க்க விடாமல் தடுக்கிற சக்திகள் நிறையா இருந்தாலும், உண்மையான பக்தியோட ஐயப்பனை பார்க்கணுன்னு அந்த ஒரு மண்டல காடை கழுவுறதும் இருந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான அந்த தரிசனத்தை ஐயப்பன் கண்டிப்பாக கொடுப்பான். அவன் எழுதி வச்சிருப்பான் யார் யாருக்கு என்னென்ன தரணும் அப்படின்னு. இங்கே நிற்கிற ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்குமே அதே மாதிரியான விஷயம் தான் எழுதி வச்சிருப்பான். நம்புகிறேன். சுவாமி சரணம். தொடர்ந்து எங்கள் டீமில் இந்த சாமி வந்து ரமேஷ் சாமி 18வது வருஷம் தென்னகன் எடுத்து வந்திருக்காரு. அந்த மாதிரி 5 குருசாமிகள் நம்ம டீமில் இந்த வாட்டி பயணிச்சிருக்காங்க. அவங்க தென்னங்கன் வைக்கிறாங்க. தென்னங்கன் எப்படி வைக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த மலையில மனுஷங்க நாம நடந்து வர்றது, இருமுடி எடுத்துட்டு பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனுஷனை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. இது டோலின்னு சொல்றாங்க, நம்ம ஊர் பல்லாக்கு. இங்கே அதிகபட்சம் வேலை செய்யறது எல்லாமே வந்து நம்ம ஊர் ஆளுங்க தான். அதுவும் நம்ம மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை அங்கேருந்து வரவங்க தான் அந்த டோலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தாலே தெரியும், உடம்பெல்லாம் முறுக்கேறி போய் டோலி தூக்கி 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 அவ்வளோ கடுமையான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பக்தினாலும் இன்னொரு பக்கம் அதை அவங்க தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமி, குழந்தைய தனி வெளியே கூட்டு போங்க, வெளியே வந்து கூட்டு போங்க, போங்க, உள்ள போங்க. As soon as possible after completing the rituals and buying prasadams, please give an opportunity to the other Ayyappa devotees who come also for darsana. Swami Saranam, Swami Saranam Ayyappa. For Ayyappa devotees, attention please.
5 பேரு சங்கர்சாமி, இலக்கிசாமி, லோகநாதன், ராஜாசாமி, ரமேஷ்சாமி, இவங்க 5 பேருமே 18 வருஷம் இந்த வருஷம். அதனால காட்டுக்குள்ள வந்து ரகசியமா ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி அங்க தென்னங்க நகரத்துக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புதையல் ஏதாவது கிடைச்சா ஐயப்பனோட அருள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார்.